நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்த இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 பேதுரு முதல் அதிகாரம் வசனம் 3, 2 Peter chapter 1 verse 3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்னதும் அன்றி. இந்த வசனத்துடைய துவக்கத்துல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, நாம பெற்றுக்கொண்ட அழைப்பு நம்முடைய நற்கிரைகள்னாலேயோ இல்ல நாம செய்த ஏதோ புண்ணியங்கள்னாலேயோ கிடையாது. அது தேவன் தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நமக்கு கொடுத்ததாக இருக்கு. அப்படியான அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். அந்தபடி தேவனை அறிகிற அறிவானது நமக்கு ஜீவனையும் தேவ பக்தியையும் கொடுக்குது. தேவ பக்தியுள்ள ஜனமே பாவத்தை விட்டு விலகி தேவனை பற்றி கொண்டவர்களாக இருக்க முடியும். இப்படியான எல்லாவற்றையும் தந்தல்னது எதுங்கிறது தான் இந்த வசனத்துடைய நிறைவு பகுதி சொல்லுது. அது அவருடைய திவ்ய வல்லமையே அன்றி வேற எதுவும் இல்லை. தேவனுடைய திவ்ய வல்லமைங்கிறத ஆங்கிலத்துல டிவைன் பவர்னு சொல்லலாம். அப்படி தேவன் தம்முடைய சர்வ வல்லமையின் மூலமாகவே நமக்கு அவரை அறிகிற அறிவையும் கொடுத்திருக்கிறாரு. இந்தபடியான அறிவை நாம பெற்றுக்கொள்வதற்காகவே வேதம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நபர்கள் எழுதினாலும் அது எல்லாமே ஒரே சீராக அமைக்கப்பட்டிருக்கு. இது எதனால? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால அருளப்பட்டதுனால. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் இதை நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? அப்படியாக அது நமக்கு அருளப்பட்டது எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவனுடைய மனுஷன் தேறினவனாக நற்கிரைகள் செய்ய தகுதியுள்ளவனாக மாற்றும்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மை நடத்துகிறதாக இருக்கு. இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்னன்னா, நமக்கு வேதத்தின் முழுமையும் தந்தரப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அதை அறிந்து கொள்வதற்கு தேவ ஆவியானவரும் தந்தரப்பட்டிருக்காரு. இதை யோவான் தான் எழுதின நிருபத்துல தெளிவாக சொல்லியிருப்பாரு. 1 யோவான் 2 அதிகாரம் 20 மற்றும் 27 வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த இடத்துல நாம பெற்றுக்கொண்ட அபிஷேகம்னு சொல்லப்படுவது சத்திய ஆவியானவர. இதை யோவான் எந்த அடிப்படையில சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்றாரு இல்லையா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 16 அதிகாரம் 13 வசனம் இதை நமக்கு தெளிவா குறிப்பிட்டிருக்கு இல்லையா? அந்தபடியாக நாம பெற்றுக்கொண்ட வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம பெற்ற அபிஷேகமே நமக்கு உதவி செய்கிறது. அந்த அபிஷேகமும் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கிடைத்திருக்கு. அவர் போகிறது மூலமா நமக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும். அப்பதான் தேற்றரவாளன் நமக்கு தந்தரப்படுவார்னு சொன்னார் இல்லையா? அந்தபடியாகவே அவர் பரமேறினதற்கு பிற்பாடு பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் தந்தரப்பட்டாரு. இப்படியாக நாம பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளார நிலைத்திருக்கு. இந்த பாக்கியத்தை முற்பிதாக்கள் பெற்றுக்கொள்ளல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆவியானவர் யாருக்கும் நிலையாக தந்தரப்படல. இப்ப நம்மை தேவாலயமாக தெரிந்து கொண்டு நமக்குள்ளார வாசம் செய்யும் ஆவியானவர் அன்றைக்கு ஒரு சிலருக்கு மாத்திரமே அவ்வப்போது தந்தரப்பட்டாரு. அப்படி நம்மோடே கூட நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு தந்தரப்பட்டிருக்காரு. அவருடைய துணை கொண்டு வேத வாக்கியங்களை நாம பார்க்கும்போது தேவனை அறிகிற அறிவை நாம பெற்றுக்கொள்கிறோம். அந்த அறிவின் மூலமாக ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படியாக தேவனுடைய திவ்ய வல்லமையானது எல்லாவற்றையும் நமக்கு தந்தள்ளி இருக்கு. நாம இதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படியாக நாம் இதன் அருமையை உணர்ந்து கொள்ளும் போதே நாம இந்த அறிவுல வளர்கிறவர்களாக இருக்க முடியும்.
ஆனா நாம இந்த அறிவுல வளரக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு பல தந்திரங்களை செய்கிறான். அவன் இந்த உலகத்துல நமக்கு முன்பாக அநேக காரியங்களை வைத்து நம்மளை வழிவிலக பண்றான். இப்படியான காரியங்கள்ல இருந்து நாம தப்பிக்கொண்டு தேவனை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். தேவன் தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் அவரை அறிகிற அறிவை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு எல்லாவற்றையுமே செய்திருக்கிறாரு. அதை பற்றி கொள்கிறவர்களாக, அதில் தேர்கிறவர்களாக நாம காணப்படுறது மிகவும் அவசியமா இருக்கு. அதுவே ஜீவனுக்கு ஏதுவான பாதையா இருக்கு. அதுவே நம்மை பாவத்திலிருந்து விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவாக நடத்துகிறதாக இருக்கு. இந்த பாதையை நாம சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உலகத்தின் அநேக காரியங்கள் மூலமா நமக்கு இடரல் உண்டாகும். அப்படியான இடர்களுக்குள்ளார நாம சிக்குண்டு போகாதபடி தேவன் நமக்கு வார்த்தையும் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. அந்தபடியாக அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால வெளிப்படுத்துகிற தேவனை நாம அறிந்து கொள்வது எவ்வளவு அவசியமா இருக்கு. இதை நாம புரிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை அறிகிற அறிவை தந்தருளுகிற திவ்ய வல்லமையை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, முற்பிதாக்களுக்கு அன்று இல்லாத பாக்கியத்தை தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் பரிபூர்ண வேத வாக்கியங்கள் மூலமாகவும் இன்று எங்களுக்கு தந்தளிருக்கீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய திவ்ய வல்லமையானது உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்தர்லி ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. அதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை கிட்டி சேர, உம்மை அறிகிற அறிவில் வளர தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.